ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2024 ஆண்டிலே 6 மாதங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நேர்த்தியாய் நம்மை வழிநடத்தி வந்தார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த 7வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த மாதத்திலே வாக்கு கொடுக்கிறார். கோணலானவை என்று சொல்லும் பொழுது அநேக நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் அது எல்லாம் நமக்கு கோணலானவைதான். அந்த கரடு முரடான அந்த காரியங்களிலே கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்து உனக்கு முன்னே போய் அதை செவ்வைப்படுத்துவேன் என்பதாக சொல்கிறார். ஒரு மனிதனாலும் கோணலானவைகளை நேராக்க முடியாது. பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் கோணலானதை நேராக்க கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனாலும் முடியாது. கோணலானவைகளை செவ்வையாய் நடத்துவதற்கு நம்மளால் முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அதை செய்ய முடியும். தாவீது இப்படியாய் சொல்கிறான், தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் இதை வாசிக்க முடியும். இயேசு மட்டுமே நம்முடைய பாதைகளை செவ்வையாக்க முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே நீதிமொழியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை நினைத்து கொள்ளாதபடிக்கு உலகத்தின் பாதையிலே நடக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அநேக கோணலானவை, கோணலான பாதை, கோணலான சிந்தனைகள், கோணலான காரியங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இங்கே சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவரை நம்முடைய வழிகளிலெல்லாம் அவரை நினைக்க வேண்டும். நாம் செய்யும் காரியங்களிலெல்லாம் அவரை முன்னிறுத்த வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண முடியும். வேதாந்தத்திலே அநேக மக்கள் கோணலான வழிகள்ல, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள்ல நடந்தவர்கள் உண்டு. பிள்ளையாமை குறித்து நம்ம வாசிக்கும் போதும் கூட ஆண்டுக்கு பிரியமில்லாத வழியிலே நடந்தான், அநீதியின் கூலியை சம்பாதித்தான் என்பதாக பார்க்கிறோம். நாம் அப்படி வாழாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து நாம் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதத்துல எதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராதபடிக்கு தடையாய் இருந்ததோ அந்த தடைகளெல்லாம் மாற்றப்பட்டு அதெல்லாம் செவ்வையாக்கப்பட்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமென்.